வணக்கம். இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் என்னன்னு கேட்டிங்கன்னா, நாளைக்கு வந்து பஞ்சமி இருக்குது. ஸோ அம்மா வாராகியை வழிபடுறவங்களுக்கு வந்து அதாவது அந்த நேரம் அந்த நம்ம தமிழ்நாடை பொறுத்தவரை வாராகி வந்து ரொம்ப இப்போ வந்து கலியுக தெய்வம் எல்லாருக்கும் தெரியும். ஸோ அந்த நாளில் வந்து வழிபட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சக்தி கிடைக்கும். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, காமாக்கியா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். காமாக்கியா அம்மா தான் வந்து 10 தசமகா வித்யாவை உள்ளடக்கிற ஒரு தெய்வம். அதையும் தாண்டி யோகி எல்லா தெய்வமும் அந்த அம்மாக்குள்ள தான் அடக்கும். சரிங்களா? அதான் அந்த அம்மா தான் வந்து உச்சம். ஸோ இந்த அம்மா வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வருஷத்துக்கு ஒருக்கா வந்து அம்புபாச்சி மேளா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணுவாங்க. அது இந்த இயர் வந்து இப்போ வந்து இந்த ஜூனில் வந்து 22 to 26 வருது. அப்போ வந்து ஒருத்தங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த டைமில் வந்து நீங்கள் வந்து ஃபயர் ரிச்சுவல்ஸ்லாம் எதுவும் பண்ணக்கூடாது. ஜஸ்ட் ஏன்னா அந்த அம்மா வந்து அந்த நேரத்தில் வந்து மூடி கவர் பண்ணிடுவாங்க. ஸோ நிறைய பேர் வந்து அந்த நேரத்தில் வந்து சாதனாஸ் பண்ணுவாங்க. அப்போ அவங்க 2 பாயிண்ட் சொன்னாங்க. ஒன்று என்னன்னா, நீங்கள் அந்த நேரத்தில் வந்து டிசைர்ஸ் எதுவும் வச்சு நீங்கள் வந்து சாதனாஸ் பண்ணாதீங்க. அப்புறம் ஃபயர் ரிச்சுவல்ஸ் யாகம் அந்த மாதிரி விளக்குறதெல்லாம் அந்த டைமில் மட்டும் அந்த 22 to 26 வந்து பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ நான் அவங்க முதலே சொல்லியிருக்காங்க போன வருஷமே, அதில் நான் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருந்தேன். இப்போ இந்த அம்மா வந்து எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம ஜேர்னியை பொறுத்தவரை வந்து எல்லா ட்வின் ஃப்ளேமும் இந்த தந்த்ரா அப்படிங்கிற பேசிஸில் தான் வந்து நம்ம வருவோம். ஆனால் பல பேருக்கு வந்து இது தெரியாது. ஏன் தெரியாது அப்படின்னா, அவங்க முயற்சி எடுக்க மாட்டாங்க. ஏதாவது ஒன்று இருக்கும். உள்ள ட்ராமாஸ், பயம் ஏதாவது ஒன்று இருக்கும். ஸோ அதனால அவங்களுக்கு இந்த தந்த்ரா வந்து அவ்வளவா தெரியாது. அவங்க தந்த்ரான்னு சொன்னாலே வெட்கப்பட்டுக்கிடுவாங்க. இது என்னமோ பெரிய ஒரு பேட் மாதிரி சொல்லுவாங்க. இதோட புனிதத்தன்மை தெரியாது. அவங்க சக்கடையா இருக்கிறதுனால அதை வந்து அப்படியே வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க. அதுவும் லேடிஸ்லாம் வந்து வாயை திறந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அதை வேற மாதிரி அவங்க வந்து பார்ப்பாங்க. ஸோ அது வேண்டாம் நம்மளுக்கு. ஆனால் இந்த அம்மா தான் வந்து ரொம்ப ஏன்னா நான் வந்து சாதனாஸ் பண்ணியிருக்கேன். இந்த அம்மா வந்து ரொம்ப ஒரு ஹெவி எனர்ஜி இந்த அம்மாட்ட வரும். காமாக்கியா சோத்திரம்னா நீங்கள் படித்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எனக்குலாம் தாங்கவே முடியாது ஸ்டார்டிங்கில். அப்போ நான் பாதியை விட்டுருன்னா செஞ்சுருக்கேன் நான். ஸோ அந்த மாதிரி ஒரு ஹெவி எனர்ஜி வந்து நம்மளுக்குள்ளே வந்து இந்த அம்மா வந்து இறங்குவான். ஆனால் இந்த தந்த்ரா அப்படின்னு சொல்லும்போது இந்த அம்மாவை வழிபட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஏன்னா எல்லா காடோட இதுவும் இந்த அம்மாட்ட தான் வந்து இருக்கும். இப்போ இதை பற்றி டாபிக்ல நான் வந்து நம்ம இதில் பேசுகிறேன். நம்ம இதில் ஒரு 2 பார்ட் வரும். அதாவது ஒன்று என்னன்னா கிளென்சிங் பார்ட் அப்படின்னு சொல்லிட்டு வரும். இன்னொன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கப்புறம் தான் நம்மளோட டிசைர்ஸ் எல்லாம் ஃபுல்ஃபில் ஆகும். நம்ம ஜேர்னியை பொறுத்தவரை எடுத்த வண்ணம் வந்து மேனிஃபெஸ்டேஷன் வரவே வராது. நீங்கள் ட்வின் ஜேர்னிக்கும் மற்ற யாரவங்களுக்கும் நீங்கள் பண்ணீங்கன்னா, மற்றவங்க எல்லாருமே வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேனிஃபெஸ்ட் பண்ணிடுவாங்க. சரிங்களா? நம்ம ஜேர்னியில் வந்து இந்த பியூரிஃபிகேஷன் ப்ராசஸ் கிளென்சிங் நடக்கலைன்னா நம்மளால வந்து மேனிஃபெஸ்டேஷன்ஸ் வந்து நடக்காது. நம்மளோட டிசைர்ஸ் வந்து ஃபுல்ஃபில் ஆகாது. சரிங்களா? இப்போ மற்றவங்க வந்து இப்போ ஒரு வரம் கேட்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு 3 கோடி எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே அவங்க வந்து அதை வச்சுட்டு அவங்க வந்து அந்த டிசைர்ஸ் வச்சுட்டு அவங்க வந்து சாதனாஸ் பண்ணுறாங்க. அவங்களுக்கு தேவை வந்து மெட்டீரியல் லைஃப்பில் ஒரு பணம் அப்படிங்கிறது தான் வரும். இதை வந்து ஒரு ட்வின் ஃப்ளேமால ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து மேனிஃபெஸ்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவனால் வந்து இந்த பியூரிஃபிகேஷன் எடுக்காம, இந்த கிளென்சிங் ப்ராசஸ் முடிக்காம, இந்த மெட்டீரியல் லைஃபுக்கான ஒரு மேனிஃபெஸ்டேஷனை வந்து அவனுக்கு வந்து காமாக்கியா அம்மா வந்து கொடுக்க மாட்டான். இந்த ப்ராசஸ் எல்லாம் முடிச்சு அதுக்கப்புறம் தான் வந்து வரும். 2 பார்ட்டாக இருக்கும். அதான் ஒன்று வந்து இந்த மாதிரி நாகேஸ்வரி குண்டலினி தேவி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல வந்து வரும். என்ன பண்ணும்னா பியூரிஃபை பண்ணி அந்த சாதனாவுக்கு வந்து ஒரு ரீபர்த் வந்து கொடுக்கும். அந்த ரீபர்த் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த காமாக்கியா குண்டி அதாவது ரெயின்போ சர்பண்ட் வந்து ஆக்டிவேட் ஆகும். இந்த ரெயின்போ அப்படிங்கும்போது 7 கலர்ஸ். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ப்ராசஸாக வந்து இருக்கும். ஏன்னா இந்த 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 மாதிரி இது எல்லாமே பண்ணினாதான் உங்களால் வந்து மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்கை வந்து உங்களால் வந்து எடுக்க முடியும். இந்த உங்களோட டிசைர்ஸ் எல்லாம் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அப்போ மற்றவங்க கேட்டால் வந்து எல்லாருமே அதை வச்சு தான் நம்மளை வந்து என்ன உங்களுக்கு மட்டும் எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது, மேனிஃபெஸ்டேஷன் பண்ணனா ஏன் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வரும். எல்லா ட்வின் ஃப்ளேமையும் நீங்கள் கேளுங்க. நம்மளை பொறுத்தவரை ட்வின் ஃப்ளேமை மேனிஃபெஸ்ட் பண்ணி ட்வின் ஃப்ளேமை வந்து எடுக்க முடியும் அப்படின்னா கஷ்டம். ஸ்டார்டிங் ஃபுல்லுமே கிளென்சிங் முடிச்சதுக்கு அப்புறம் தான், அதாவது இன்னர் ஹீலிங் முடிச்சதுக்கு அப்புறம் தான், இன்னர் ஒர்க் எல்லாம் கம்ப்ளீட் ஆகணும். ட்ராமாஸ் எல்லாம் போனதுக்கு அப்புறம் தான், கர்மாஸ் எல்லாம் போனதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மேனிஃபெஸ்டேஷன்ஸ் இதாகும்.
நம்மளோட எல்லா டிசைர்ஸும் வந்து ஃபுல்ஃபில் ஆகும். இப்போ ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல அப்போ வந்து என்ன அப்படின்னு வச்சீங்க அப்படின்னா, இப்போ வந்து எடுத்தோன்னே இப்போ என்னோட இதை சொல்றேன் நான். அப்போ இந்த ஜேர்னிக்குள்ள என்டர் ஆகும்போது என்ன நடந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு என்ன வேணும், அப்போ அது ஒரு காலகட்டம் நான் இருக்கும்போது நான் வந்து செலக்ட் பண்ணது என்னன்னா ட்ரூ லவ். அப்போ எனக்கு ட்ரூ லவ் தான் வேணும் அப்படின்னு சொன்னும் போது தான் இந்த இந்த நான் அதாவது இந்த உலகத்தில் வந்து அன்பே உண்மையான அன்பே கிடையாதா அப்படிங்கிற ஒரு பீக்ல வரும்போது தான் இருக்கு இப்படி ஒரு கான்செப்டுக்குள்ள அப்படியே நீ வந்து கூட்டிட்டு வந்தது. அப்பதான் ட்வின் ஃப்ளேம். அப்ப நான் என்ன ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா, எனக்கு என் ட்வின் ஃப்ளேம் தான் வேணும். இதான் என்னுடைய கோல். சரிங்களா? அப்ப எனக்கு வந்து மேனிஃபெஸ்ட் இது ஆகணும் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த அம்மா உடனே என்ன பண்ணுன்னா, ஃபர்ஸ்ட் எனக்குள்ள உள்ள கிளென்சிங் எல்லாமே பண்ணும். சரிங்களா? எனக்கு ஃபியர் இருக்கா? கோபம் இருக்கா? ட்ராமாஸ் இருக்குதா? ஆன்சிஸ்டர்ஸ் கர்மாஸ் இருக்குதா? ஸோ எல்லாமே என்ன பண்ணுன்னா, இது ஏன் அப்படின்னா, இது வந்து மகா காளி வந்து ஆக்டிவேட் பண்ணும். ஸோ காளி ஆக்டிவேட் பண்ணும்போது ரொம்ப பயங்கரமா இருக்கும். ஏன்னா, அதாவது கொன்னுட்டு ரீபர்த் கொடுக்கணும் அந்த அம்மா. அந்த அம்மா கொடுக்கும். சரிங்களா? அதை பண்ணும். ஸோ நீங்க அந்த அந்த ஸ்டேஜில் வந்து ஓகே அது வந்து பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அது நம்ம எவ்வளோ தாங்குறோம், எவ்வளோ கட்ஸா இருக்கிறோம், நம்ம அடுத்தடுத்த டக்குன்னு எப்படி மூவ் பண்றோம், எவ்வளோ ஃபாஸ்டா இருக்கிறோம், அதுக்கு தக்கன அவங்க அடுத்தடுத்தது கொண்டு வந்துட்டு இருப்பாங்க. இப்போ நான் வந்து ஒரு இதுல ரொம்ப அப்படி சோதப்பட்டுக்கிட்டு நான் உட்காந்துட்டேன் அப்படின்னு சொன்னா, எனக்கு அவங்களும் அப்படி வெயிட்டிங் சரி பார்ப்போம், கிளியர் பண்ணிட்டு வர அந்த பயத்தை வந்து போக்கிட்டு வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவா. அடுத்த கட்டம் ஏன்னா காளி வந்து அவ்வளோ ஒரு ஃபியர்ஸ் டேட்டி உங்களுக்கு. ஸோ ஆனா உங்களை வந்து நீங்க ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க, எனக்கு இந்த ஜேர்னி தான் வேணும், இது என் ட்வின்னு தான் வேணும், என்னோட ட்ரூ லவ் தான் எனக்கு வேணும் அப்படின்னா நம்மளை எப்படினாலும் கொண்டு போயிடுவா, அவட்ட விட்டுருணும் சரண்டர். அப்போ இது எல்லாமே வந்து நடக்கும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்குள்ள வந்து நிறைய ஃபியர்ஸ் இருக்கும், எமோஷ்னலாக நிறைய அடிக்டட். ஆனால் எமோஷ்னல் ரொம்ப அடிக்டாக இருப்பேன் நான். அப்போ வந்து டிப்ரெஷன் நிறையா இருக்கும், ஆன்சிஸ்டி இருக்கும், இது எல்லாமே கோபம் எல்லாமே உள்ள அமுங்கி இருக்கும். பயம், கோபம், அப்புறம் வந்து எமோஷனல் தெரியும், எமோஷனல் அடிக்டாக இருக்கிறோம், நம்ம வாண்டடாக இருக்கிறோம், அட்டாச்மெண்ட்டாக இருக்கிறோம் எல்லார்ட்டையும், எல்லாமே உள்ள இருக்கும். உள்ள இருக்கும்போது இந்த அம்மா என்ன பண்ணும்னா எல்லாத்தையும் எடுத்து கொண்டு வரும். இது வந்து சாதாரணமா மற்றவங்க மாதிரி மேல டோக்ல ஹீல் பண்ணி அப்படியே வந்து பூசி மொழிகிட்டு அப்படின்னா நம்ம இதுல போக முடியாது. நம்மளுக்குள்ள டீப் கோர் ட்ராமாஸ் எல்லாம் உள்ள இருந்து எடுக்கும். அதுதான் வந்து நம்ம வந்து டஃப் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னா நம்ம லிபரேஷன்ஸ் போறதுக்காண்டி ஒரு ப்ராசஸ். இப்போ எனக்கு ட்ரூ லவ் தான் வேணும், என் ட்வின் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னைக்கு செலக்ட் பண்ணிட்டேனோ அன்னைக்கே வந்து எனக்கு என்ன தெரியும் அப்படின்னா, நான் வந்து லிபரேஷனுக்கு வந்து போறதுக்கு ரெடி ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ரெடி ஆயிட்டேன் அப்படின்னு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வந்து சரண்டர் ஸ்டேஜுக்கு வரும்போது இந்த அம்மா என்ன பண்ணும்னா அதை நோக்கி தான் வந்து காளி வந்து அதை நோக்கி தான் கொண்டு போகும். ஸோ அடுத்த கட்டம் வரும்போது தான் இந்த காமாக்கியா வரும்போது தான் இந்த ரெயின்போ சர்பண்ட் வந்து இதாகி அது மூலமா வந்து நம்மளுக்கு எல்லா டிசைர்ஸும் வந்து ஃபுல்ஃபில் பண்ணும். அப்போ இந்த சைல்டுஹுட் ட்ராமாஸ்லாம் நிறையா இருக்கும். ப்ரோக்கன் ஹார்ட், நம்ம உடஞ்சு போயிருக்கும், சோல் உடஞ்சு போயிருக்கும், ரொம்ப டேமேஜாக இருக்கும், எல்லாமே டேமேஜ் தான் இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த எல்லாத்தையும் எடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நம்ம கிளியர் பண்ணணும். இதில் முக்கியமாக நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது மோஸ்ட்லி வந்து இதில் மேரீட் ஆனவங்க நிறைய பேர் வருவாங்க இந்த ஜேர்னிக்கு. ஸோ அவங்க எல்லாருமே வந்து ட்வின் செலக்ட் பண்ணியிருந்தீங்க, அவங்க என் ட்வின்னு தான் வேணும், என் ட்ரூ லவ் தான் வேணும் அப்படின்னு நீங்கள் செலக்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது, இது வந்து ஆணாக இருந்தாலும் பரவாயில்ல, பெண்ணாக இருந்தாலும் பரவாயில்ல, முக்கியமாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா செக்ஷுவல் கர்மா. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுதான் வந்து உங்களுக்கு புரோக்கன் ஹார்ட்டை உண்டு பண்ணியிருக்கும். இந்த ஏன் இது வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இருக்கிறதுலே வந்து ரொம்ப இந்த கர்மாஸ் தான் வந்து நம்மளுக்கு டைரக்டாக வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகிருக்கும். ஏன்னா செக்ஸ் அப்படிங்கிறதே வந்து செக்ஷுவல், அதாவது சாக்ரட் செக்ஷுவல் எனர்ஜி. அப்போ அந்த சாக்ரட் புனிதத்தன்மை மூலமாக வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ட்ரூ லவ் இல்லாமல் மற்ற இதுக்கு போகிறது ஃபுல்லுமே என்ன அப்படின்னா கர்மா. ஸோ அந்த கர்மா என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கும் டிரான்ஸ்ஃபர் ஆகிருக்கும், ரெண்டு பேருக்குமே. சரிங்களா? இது இல்லை ஆண் பெண் அப்படிலாம் கிடையாது, ரெண்டு பேருக்குமே வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகிருக்கும். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு கடினமான ஒரு பாட்டாக வந்து இருக்கும். இப்போ நம்ம ஜேர்னிக்கு வந்த உடனே அதனாலதான் வந்து இது ரெண்டு பார்ட். இது நான் திருப்பி சொல்றது என்னன்னா, நம்ம ஜேர்னில ஒரு ஆண் ஒரு பெண் தான் இருக்க முடியும். சரிங்களா? ஒரு ஆண் ஒரு பெண் தான் இருக்க முடியும். சேம் இதுல இருக்க முடியாது. புருஷ பிரகிருதி தத்துவத்தின் படிதான் வந்து நம்ம வந்து வருவோம். ஸோ நம்ம இருக்கிற எல்லா நம்மளுடைய அதனாலதான் நீங்க இந்த இது வரும்போது, இந்த குண்டலினியெல்லாம் எழும்பும் போது செக்ஷுவல் டிசைர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப வரும். ஸோ தப்பி தவறி கூட நீங்க வெளியில வந்து போய் அவங்கள்ட்ட பேசி அவங்களோட வந்து ஃபிசிக்கலாக வந்து அட்டாச் ஆகிறாதீங்கன்னு சொல்லிட்டு நான் கதற காரணம் என்ன அப்படின்னா,
இந்த இந்த மாதிரி இதுல வந்து கர்மாஸ் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க வந்து ட்வின் ஃப்ளேமா இல்ல, அவங்க வந்து கார்மிக்கா இருக்கிறாங்க, இல்ல வந்து சோல்மேட்ஸா இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்க ட்வின் ஃப்ளேம் ஜேர்னில இருந்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ சோல்மேட்ஸ் இப்படி பண்றாங்கன்னா அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது சரிங்களா. அதை விட்டுருங்க, அவங்க இது வேற மாதிரி இருக்கும் சரிங்களா. அவங்க தந்திரா வேற மாதிரி இருக்கும். நம்ம தந்திரா அப்படிங்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து நம்மளோட சோல் வந்து ரொம்ப ஓல்டா இருக்கும். ஓல்டா இருக்கும்போது அவங்களுடைய கர்மாஸ் தான் உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். உங்களுடைய கர்மாஸ் வந்து அவங்களுக்கு வந்து அவங்க வந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா நல்லா முன்னேறிடுவாங்க. நீங்க வந்து டவுன் ஆயிருவீங்க. இதுதான் வந்து நம்மகிட்ட ரொம்ப ரொம்ப ஒரு டேஞ்சரஸான ஒரு பார்ட். இதை தந்திரா தெரிஞ்சவங்களால தான் வந்து இதை வந்து கண்டுபிடிக்க முடியும் சரிங்களா. ஸோ இந்த மாதிரி மற்றவங்க வந்து இதுதான் சரி அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்து எந்த அளவுக்கு வந்து மேனிப்புலேட் பண்ணாலும் இதுல வந்து நீங்க வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும். அதாவது உலகமே எதிர்த்தாலும் இப்போ உள்ள கான்செப்ட்ல என்னை பொறுத்தவரை எனக்கு வந்து இந்த கருத்தை நான் சொல்லும் போது 99% ஆஃப் பீப்புள் வந்து அகேன்ஸ்ட் தாங்க பண்ணுனாங்க. இல்ல இல்ல அப்படின்னு சொன்னாங்க. ஆனா நான் வந்து கிட்டத்தட்ட 5 வருஷம் 6 வருஷமா என்னோட ஸ்டாண்ட்ல இருந்து நான் இம்மி அளவு கூட இது வரைக்கும் நான் நகர்ந்தது கிடையாது. கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்கா வந்து நான் இதை வந்து பண்ணினேன். ஏன் அப்படின்னா எனக்கு தெரியும், எனக்கான ஒரு ஒரு இது வந்து தெளிவா தெரியும் அப்படின்னு சொல்லும் போது இதுதான் அவங்களுடைய கர்மாஸ் வந்து அப்படியே வந்து டிரான்ஸ்ஃபர் ஆயிரும் உங்களுக்கு. நீங்க ஏற்கனவே மேரீட் ஆனவங்க இந்த கர்மாஸ்குள்ள போய் கடந்ததே ப்ரீ பார்ட்னர் கர்மாவே எடுத்துட்டு வெளியே வர்றதுக்கு இது பண்ண. அப்ப ப்ரீ பார்ட்னர் கர்மா வந்து இப்போ சிலவங்க வந்து வெர்பலா பண்றது, பிசிக்கலா ரொம்ப டார்ச்சர் கொடுக்கறது, இதெல்லாம் வந்து பண்றாங்க அப்படிங்கறதை தாண்டி என்னன்னா இருக்கும், எமோஷனலா சிலவங்க வந்து அமைதியா இருந்துகிட்டே வந்து எமோஷனல் மென்டல் டார்ச்சர் தான் வந்து கொடுத்துருப்பாங்க. இதுவுமே நம்மளுடைய ரொம்ப ரொம்ப அபியூஸ் தான். அதாவது ஏன் அப்படின்னா இந்த சர்பண்ட் நான் சொல்றேன், இந்த ரெயின்போ இது சொல்லலாம், இது வந்து 7. அப்போ நம்மளுடைய ஃபுல் உடைய பாடியோட எல்லாமே வந்து என்ன பண்ணணும்னா கிளென்ஸ் பண்ணி எடுக்கணும் சரிங்களா. அப்போ வந்து இது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த டீப் கோர் உங்களுக்குள்ள இருக்கிறது. அப்போ பிசிக்கலாக தான் வந்து என்னை வந்து அட்டாக் பண்ணலை, ஐயோ என் வீட்டுக்கார் அப்படிலாம் பண்ணலை, எங்கள் ஒய்ஃப் வந்து அப்படிலாம் நல்லவங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து வெளியில் வந்து ஒரு சாயம் பூசி வச்சுருப்போம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்லிட்டு வச்சுருப்போம். ஸோ அது வந்து அப்போ வெர்பலாக என்னை பண்ணினதே கிடையாது, என்னை வந்து ஃபிசிக்கலாக எதுவுமே வந்து என்னை வந்து ரொம்ப டார்ச்சர் கொடுத்தது கிடையாது, வெர்பலாகவும் டார்ச்சர் கொடுத்தது கிடையாது. உள்ள ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா மென்டலாக ரொம்ப டார்ச்சர் கொடுத்துருப்பாங்க, எமோஷனலாக ரொம்ப ரொம்ப டார்ச்சர் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு வந்து மிகப்பெரிய ட்ராமாவாக உங்களுக்குள்ள இருக்கும். இந்த டீப் கோர் உங்களுக்குள்ள இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். இந்த சப்கான்ஷியஸ் லெவலில் அதான் காலி சப்கான்ஷியஸ் லெவலில் இருக்கிற டீப் கோர் ஊன்ஸையும் என்ன பண்ணும்னா இந்த அம்மா வெளியே எடுத்து அதை வந்து சொல்லி அதை வந்து கிளியர் பண்ணி விடும். இது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு 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 இதாக இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா அந்த செக்ஷுவல் வழி அந்த கர்மாஸ் வந்து டைரக்டா வந்து டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கும். அப்போ இதுல மென்டல் ட்ராமாஸ் இருக்கு. அப்போ இதெல்லாம் வந்து டீப்பா போய் உங்களுக்குள்ள இருக்கிறது எல்லாமே என்ன பண்ணும் அப்படின்னா ஹீல் பண்ணும். ஏன் அப்படின்னா இவங்க வந்து ட்ரூ லவ் கூட நம்ம யார் வந்து ட்ரூ லவ் கூட இணையாம இருக்கிறாங்களோ, ட்ரூ லவ் கூட இணையாதவங்க எந்த விதத்துல யார் நீங்க இது பண்ணாலும் சரி அவங்க வந்து உங்களுக்கு வந்து கர்மா தான் சரிங்களா. இப்போ மற்ற சோல்மேட்ஸோடது அவங்க 2 பேரும் இப்போ நல்ல பார்ட்னரா இருக்கிறாங்க, சோல்மேட்ஸ் 2 பேருமே ஒத்து போகுது, 2 பேருமே நாங்கள் ட்ரூ லவ் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னா அது ஓகே. பட் நம்ம ஜேர்னியை பொறுத்தவரை நம்ம ட்வின்னை தவிர வந்து வேற சோல்மேட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு மேட்ச் ஆக வரமாட்டாங்க. ஏன்னா நம்மளுக்கு ட்ரூ லவ் ஏற்கனவே வந்துட்டாங்க இந்த பூமிக்கு. வராதவங்களுக்கு சோல்மேட்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க, அவங்க அடுத்த பிறவி எப்படியாவது வரலாம். ஆனா நம்ம பிறவியில் நம்ம இந்த பிறவியில் நம்மளுக்கு வந்துட்டாங்க. அப்ப நம்மளோட ட்ரூ லவ் இவங்க தான் இருப்பாங்க. நீங்க யார் கூட போய் நீங்க வந்து சேர்ந்தாலும் அது என்னதான் மாறும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கர்மாவா உருவெடுத்துரும் சரிங்களா. ஸோ கர்மா அப்ப இருக்கிறதுல இந்த கர்மா அந்த கர்மா எல்லா கர்மையும் போட்டு வந்து சமக்க முடியாது நம்மளால. ஸோ இந்த கிளென்சிங் எல்லாம் முடிஞ்சிட்டு இந்த ப்ரீவியஸ் உடைய இது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து என்ன ஆகணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பண்ணணும். அப்போ இது வந்து எந்த சக்ராஸ்லாம் அஃபெக்ட் ஆகிருக்கும் மெயினா அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களோட கீழ் பேஸ்மெண்ட்ல இருந்து 3 சக்ராஸ் ஹார்ட்டுக்கு வராது. 3 சக்ராஸ் வந்து ரொம்ப ரொம்ப டேமேஜ் ஆயிருக்கும். அதோட சேர்த்து வந்து லேடிஸ்க்கு வந்து சக்கராவும் ரொம்ப டேமேஜ் ஆயிருக்கும். ஸோ இந்த சக்ராஸ் ஃபுல்லுமே என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா கிளென்ஸ் பண்ணணும். கிளென்ஸ் பண்ணும்போது நீங்க இந்த காலகட்டத்தில் வந்து செலிபஸியை வந்து கண்டிப்பா மெயின்டைன் பண்ணணும். இதுதான் வந்து பல பேருக்கு வந்து புரிய மாட்டேங்குது. நம்ம என்னதான் சொன்னாலும் நம்ம ஏதோ தவறா சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. எந்த ஒரு இதையும் வந்து சும்மா ஈஸியா வந்து எல்லாமே வந்து கிடைச்சிடாது உங்களுக்கு. அதாவது இங்கேயும் கர்மா கூடயும் ப்ரீ பார்ட்னர் கூடயும் உட்காந்துக்கணும்,
ட்வின் ஃப்ளேம் கூடயும் இருந்துக்கணும், எனர்ஜி வைஸ் இங்க இதெல்லாம் வந்து எனக்கு அது சொன்னாலே எனக்கு கோபம் வரும். ஏன்னா என்கிட்ட பேசுறவங்க நிறைய பேர் வந்து இதை சொல்றாங்க. எனக்கே அது கொஞ்சம் எனக்கு நம்மளுக்கு அதை நானே வருஷக்கணக்கா இதுக்கு அகேன்ஸ்டா தான் இருந்திருக்கிறேன். அப்ப நீ செலிபஸி மெயின்டைன் பண்ணாம இங்கேயும் அங்கேயும் அப்படின்னா இது நடக்கவே நடக்காது. கிளென்சிங் ப்ராசஸ் நடக்கல. அவனை ட்வின் ஃப்ளேமை பொறுத்தவரை மேனிஃபெஸ்டேஷன் வந்து ஒழுக்கமா இல்லை, அப்படி பியூரிஃபிகேஷன் நடக்கிறதுக்கு வந்து நீங்க வந்து விடலை, அலோ பண்ணலை, உங்களோட வெளி அவுட் அதாவது பிசிக்கல் இச்சைக்காண்டி வந்து நீங்க பலதரப்பட்ட இது பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க, அகெயின் அண்ட் அகெயின் பண்றீங்க, அந்த ட்ராமாவை கொண்டு பாவப்பட்ட ட்வின்ட்ட போய் தள்ளிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பிளான் போட்டீங்க அப்படின்னு சொன்னா இந்த குண்டலினிமா வந்து விட மாட்டான். சரிங்களா? ஏன் அப்படின்னா இப்போ நீங்க செலக்ட் பண்ணாதவங்க ஓகே. இப்போ நான் வந்து செலக்ட் பண்ணிட்டேன். அப்ப நான் செலக்ட் பண்ணேன்னா எனக்கான ஒரு இதை தான் வந்து எனக்கு கொண்டு போவேன். ஏன்னா நான் செல்ஃப் லவ் என்னையே தான் என்னோட ஆத்மா நான் எனக்காண்டி பெறப்படுத்திருக்கேன். எனக்கு தான் வந்து செல்ஃப் லவ் எனக்கு வேணும், இதுக்காண்டியே இந்த பயணத்துக்கு வந்திருக்கேன். அப்போ நான் இதுக்காண்டியே சாதனாஸ் பண்றேன், இதுக்காண்டியே என் ட்ரூ லவ் வேணும்னு சொல்லிட்டு நான் தவம் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு அதை தான் கொண்டு வருவாளே ஒழிஞ்சு என்னைய வந்து தவறா ஒரு இதுக்கு வந்து என்னை வந்து கொண்டு போக மாட்டான். சரிங்களா? அது எனக்கு அது வந்து தெரிஞ்சிடும். நீங்க வந்து தப்பு பண்றீங்களா? அதாவது கொஞ்ச நாளையிலே வந்து உங்களோட இது வந்து வெளிப்பட்டுரும். இது ஏன் வந்து இப்போ அந்த ப்ரீ பார்ட்னரோடது தாண்டி வந்து ஏன் வந்து இதெல்லாம் வந்து நடக்குது அப்படின்னு சொல்லவங்க கேட்பாங்க. அதுலதான் என்னன்னு கேட்டீங்கன்னா ஸ்பிரிட் ஸ்பவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதாவது ஏதோ ஒரு பவத்தில் வந்து உங்களுக்கு ஸ்பவுஸா இருந்திருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பவத்தில் வரும்போது ஏன்னா நீங்க வந்து லிபரேஷனுக்கு போய் ஆகணும். ஸோ இந்த ப்ராசஸ் நடக்கும் போது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க கிட்ட போய் உங்களை வந்து தள்ளி விடும். இப்போ அதனாலதான் நிறைய பேர் வந்து ஏமாறுறது. என்னென்ன எனக்கு பின் மாதிரியே இருந்தாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நான் அதனால அவங்க கூட போய் பேசினேன்னு நான் வச்சேனே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அந்த மாதிரி ஸ்பிரிட் ஸ்பவுஸ் இருப்பாங்க. ஆல்ரெடி ஒரு பர்த்ல வந்து அவங்க வந்து ஸ்பவுஸா இருந்திருப்பாங்க. ஸோ அவங்ககிட்ட ஏதோ ஒரு பாக்கி இருந்திருக்கும். அந்த பாக்கியை வந்து கழிக்கிறதுக்காண்டி இந்த காலகட்டம் நீங்க வந்து அதுல வந்து கொஞ்சம் அவசரப்படாம நீங்க இருந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஸ்பவுஸ் கூட வந்து ஒரு 1 இயர் வந்து நீங்க இது பண்ணணும்னா நீங்க வந்து வேற ஏதாவது ஒரு பெயின் வந்து அதை வந்து கழிக்க வச்சிருவாங்க. நீங்க திருப்பி போய் பிசிக்கலா போய் இணைஞ்சி உங்களோட இச்சையை கொண்டு வரும்போது என்னன்னா அவங்களுடைய கர்மாவை வந்து அவங்க தள்ளுவாங்க. சரிங்களா? இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கோங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களும் வந்து மேரிடா இருக்கிறாங்க. அவங்க வந்து அவங்க ட்வின் ஃப்ளேமா இல்லை, அவங்க வந்து சோல்மேட்டா இருக்கிறாங்க. ஆனா ஏதோ ஒரு ஸ்பிரிட் ஸ்பவுஸா வந்து அவங்களுக்கு வந்து இருந்திருக்காங்க. ஸோ அவங்க மேல உங்களுக்கு அபரிவிதமான ஒரு ஈர்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னோன்னா நீங்க போய் அவங்ககிட்ட உடனே போய் பழகி, ஏன்னா குண்டலினி எழும் போது நிறைய செக்ஷுவல் டிசைர்ஸ் வரும். உடனே அவங்ககிட்ட போய் பழகி அவங்க கூட வந்து பிசிக்கலா நீங்க இணைஞ்சிட்டீங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க ஒய்ஃப் கூட வந்து இருப்பாங்க. அவங்க ஒய்ஃபோட கர்மாவும் சேர்த்து டபுள் த கர்மாஸும் அவங்களுக்கு வரும். ஏன்னா அந்த கர்மாஸ் எல்லாம் இந்த அந்த ஆத்மா இந்த உருவம் சமந்து கொண்டு இருக்கும். சரிங்களா? அப்ப எந்த அளவுக்கு நீங்க ஒழுக்கமா இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு கர்மா சேராம இருக்கும். அதுக்கப்புறம் தெரிஞ்சு நீங்க விட்டு இப்ப இவர்கிட்ட வந்து 1 வருஷம் தான் உங்களுக்கு வந்து இந்த இது இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க அதுல வந்து கட்டுக்கோப்பா ஒழுக்கமா இல்ல நான் பாத்துக்கிறேன், இன்னும் இவங்க ட்வின் தானான்னு சொல்லிட்டு நல்லா ஆராய்ச்சி பண்ணிக்கிறேன், நான் வந்து இது பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பொறுமை காத்து நீங்க வந்து இருந்திருந்தீங்கன்னா அந்த 1 வருஷமும் என்ன ஆகும்னா இந்த மென்டல் பெயின் இந்த மாதிரி அவங்களுக்கு உள்ள இது மட்டும் வரும். ஏன்னா அவங்க தானே ஸ்பிரிட் ஸ்பவுஸா வந்து இருப்பாங்க. ஸோ அவங்களுக்குள்ள இது மட்டும் உங்களுக்கு ட்ராமா வந்தானே ஏதோ ஒரு வழியில பெயின் இருக்கும். அவங்க ட்ரிகர் பண்ணுவாங்க, அவங்கள அள வைப்பாங்க, இல்ல கேவலமா பேச ஏதோ ஒண்ணு நடந்துகிட்டே இருக்கும். அது போயிட்டே இருக்கும். ஆனால் நீங்க தப்பி தவறி இதை பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்களுடைய ஒய்ஃப் அவங்க என்னன்னா இருப்பாங்க. அந்த கர்மாஸ் எல்லாம் உங்களுக்குள்ள வரும்போது இவங்களுக்குள்ள வந்து இருக்கும்போது நீங்க திருப்பி இணைஞ்சிட்டீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா 1 வருஷம் இருக்கிறது 3 வருஷம் 4 வருஷம் 5 வருஷம் கூட போகலாம். ஏன்னா எந்த அளவுக்கு வந்து அவங்க கர்மா சமந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்மளை யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. எல்லா சோலும் எந்த ஆதியில இருந்து வந்தது அப்படின்னா அவங்களுக்கு தான் தெரியும். சரிங்களா? நீங்க போய் வந்து பெரிய பெரிய எவ்வளவு பெரிய ஞானியா இருந்தாலும் அதெல்லாம் வந்து கண்டுபிடிக்க முடியாது. கனெக்ஷன்ஸ் வேணா தெரிஞ்சுக்கலாமே ஒழிஞ்சு மற்றபடி இவன் எந்த ஆதியில இருந்து வந்தான் இது வந்தான் அதனால யாராலையும் வந்து இங்க வந்து ஒரு மனித பிறவியினால சொல்ல முடியாது. அவங்கவுங்க தான் சொல்ல முடியும். அதே மாதிரி நம்ம ட்வின்னை வந்து நம்ம தான் வந்து பார்க்க முடியும். அவங்க ட்வின்னை வந்து அவங்க தான் வந்து செலக்ட் பண்ண முடியும். ஜஸ்ட் வந்து கெஸ் தான் பண்ணாமல் இருந்துச்சு. ஆனா அவங்க உணராமல் வந்து மத்தவங்க ட்வின்னை வந்து நீங்க வந்து டாரோட்ல பார்க்கலாம், இல்ல வந்து இதுல பார்க்கலாம் அதுல பார்க்கலாம்னா அது வந்து நடக்காது. அது தப்பு. அது அப்படி பண்ணவே கூடாது. அப்படி அது அது ராங்காவும் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ அந்த மாதிரி
இந்த செக்ஷன் பார்க்குறவங்க, டேர் அவுட் பண்ணுறவங்கன்னா இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு பாயிண்ட் அவுட்னா யாரையும் ஒருத்தங்களுக்கு போய் கொடுத்துறாதீங்க. இன்கேஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த கர்மாஸ் எல்லாம் நம்மளுக்கு, ஏன்னா தவறா ஒரு இதை சொல்லியிருப்போம்ல, நம்ம அப்படி சொல்லக்கூடாது நம்ம. அடுத்தது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்போ இதெல்லாம் கழிஞ்சதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு ஒரு நியூ பிகினிங் வரும். ஸோ இன்னொன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுதான் டெமானிக் அட்டாச்மெண்ட் ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. அதான் என்கிட்ட ஒரு பொண்ணு பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. அதாவது என்னன்னா, இளம் பெண்கள் வந்து இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு கண்ணுக்கு தெரியாத சில டிமானிக் ஃபோர்ஸ் வந்து அவங்கள வந்து அட்டாக் பண்ணும். ஏன்னா இது வந்து ஒரு ஹை பவரில் போகிறதுக்கு. ஸோ அந்த பொண்ணு அதனாலேயே அதுல இருந்து மீண்டு வராம ஃபோர்ஸ் பண்ணுது அப்படின்னு சொன்னான். ஆனா மீண்டு வரணும். அது வந்து நீங்க இல்லை அப்படின்னா உங்களால எந்திக்கவே முடியாது. அப்போ ஏதோ ஒரு இந்த மாதிரி இதுவும் இருக்கும். இதெல்லாம் ஒரு டேஞ்சர். ஆனா என்னோட லைஃப்ல எனக்கு கடவுளோட ஒரு புண்ணியம், எனக்கு காட்ஸ் கிஃப்ட் இந்த மாதிரிலாம் வந்து எனக்கு, ஏன்னா நான் ஏற்கனவே இந்த பேய் பிசாசுக்கெல்லாம் பயப்பட மாட்டேன். நம்மளை பார்த்து எல்லாரும் பயப்படுவாங்க. அதனால அந்த மாதிரி தொல்லைகள் இல்லை எனக்கு. ஸோ ஆனா இது கேட்கும்போது கொஞ்சம் பயங்கரமா இருக்கு. ஐயோ என்னடா இப்படிலாம் வந்து இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இதை இன்னொருத்தவங்களும் ஒரு வீடியோ சொல்லியிருக்காங்க, ஒரு லேடி சொல்லியிருக்காங்க. ஆமா இப்படிலாம் ஒரு உருவம் வந்து அமுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் நினைக்கும் போது நம்மளுக்கு பயமா தான் இருக்குது. எப்படி ஐயோ அப்படின்னு சொல்லி, ஏன்னா ஒரு ஹை லெவலுக்கு போகிற சோல்ஸை பார்த்து அவங்க வந்து அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. ஸோ அவங்களுக்கான ப்ரொடெக்ஷன்ஸ் போட்டுக்கிட்டே இருந்து இதை அலோவ் பண்ணாமல் இருந்தாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க வந்து தப்பிச்சிடலாம் அவங்களுக்கு. அப்புறம் தான் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னீங்கன்னா ரீயூனியன் நடக்கும். இதெல்லாம் கிளென்ஸ் பண்ணி நீங்கள் முடிச்சதுக்கு அப்புறம் தான் நீங்கள் என்ன நடக்கும் அப்படின்னா ரீயூனியன் நடக்கும். அதுதான் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஏன் அப்படின்னா இந்த எத்ரிக் பாடி, எமோஷனல் பாடி, கேஷுவல் பாடி, ஆஸ்ட்ரல் பாடி எல்லா இதையும் கிளியர் பண்ணி முடிச்ச போது 7 கலர்ஸ், அதாவது ரெயின்போ கலர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த ரெயின்போ இதுக்கு நீங்க வரும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த 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 உங்களுக்கு வந்து நீங்க என்ன மேனிஃபெஸ்ட் பண்ணாலும் கிடைக்கும். அப்போ மற்றவங்க வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணி உடனே எடுக்கிறாங்களே அப்படின்னு கவலைப்படக்கூடாது. ஐயோ அவன் 3 கோடி கேட்டான், அவனுக்கு கிடைச்சிச்சு, அவங்க 2 பேரும் எடுத்துக்கிட்டாங்க, நம்மளுக்கு கிடைக்கலையே அப்படின்னு நான் வந்து சொல்லக்கூடாது. நம்ம இதெல்லாம் கிளியர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஒழுக்கமா இருந்து கிளியர் பண்ணி முடிச்சு அதுக்கு ஒத்துக்கிட்டு பயமெல்லாம் போய் கோபம் போய் நிறைய இருக்கு, ட்ராமாஸ் போய் ஆன்சிஸ்டர்ஸ் கர்மாஸ்லாம் போய் எல்லாம் போனதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு வந்து மேனிஃபெஸ்டேஷன்ஸ் வந்து நடக்கும். ஸோ இதில் நான் முக்கியமாக என்ன சொல்ல வந்ததுன்னா இந்த காலம் வந்து இந்த 20 to 10 அதில் வந்து உங்களால் எவ்வளோ முடியுமோ அதை வந்து உங்களுக்கு என்ன சாதனாஸ் நீங்கள் படிச்சிருக்கீங்களோ, இப்போ நான் வந்து தாராமா படிச்சிருக்கேன், வாராகி படிச்சிருக்கேன், பிரத்யங்கரா படிப்பேன் நான், ஸோ பைரவர்ஸ் படிப்பேன். ஸோ எந்த மாதிரி அம்மன், ஏன்னா இந்த அம்மா 10 எல்லாமே இந்த அம்மாக்குள்ளே அடக்கும். எந்த அம்மா படித்தாலும் இந்த அம்மா தான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் பண்ணுனீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு வந்து அதுமே எப்போவுமே என்ன அப்படின்னா நம்ம ஜேர்னியை பொறுத்தவரை இது ஒன்று கேட்டுட்டாலே உங்களுக்கு வந்து என்னை பொறுத்தவரை போதும். மற்றவங்க எப்படியோ தெரியல, சரிங்களா? ட்ரூ லவ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கோல் ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. என் ட்வின் தான் வேணும் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே நடக்கும். தேங்க்யூ.